ஆசிரியராகவும், தமிழ்ச்சங்க பணிகளில் தன்னார்வலராக பல குழுக்களிலும், நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று தன்னுடைய அ அ அ சேவையை செய்துள்ளார். வட கரோலினா தமிழ்ச்சங்க நிர்வாக குழுவில் இயக்குனராக இப்பொழுது பணியாற்றி வந்து சேவைகள் செய்து வருகிறார். அமெரிக்காவில் தமிழ் சொல்வேந்தர் குழுவின் முதல் உறுப்பினராகவும், தலைமை குழுவிலும் பணியாற்றிய அனுபவங்கள் இவருக்கு நிறைய உண்டு. அழகு தமிழில் அழகான கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் எல்லாம் படைத்துள்ளார். அமெரிக்காவின் தமிழ் ஊடகங்களில் ஆகச்சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். தமிழ் அன்னைக்கு தன்னால் என்ற பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதே அவருடைய தலையாய விருப்பம். வாருங்கள் அம்மா, உங்கள் பக்க பேச்சுக்களை தொடருங்கள். வாழ்த்துகிறோம். தமிழ் என்று தோள் தட்டி ஆடு, அந்த நல்ல தமிழ் வெல்க வெல்க என்று தினம் பாடு என்ற பாரதிதாசன் வரிகளோடு என் தமிழ் அன்னையை முதலில் வணங்கிவிட்டு, மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கும் அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும், நடுவர் அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், பாரதிதாசன் வரிகளில் விஞ்சி இருப்பது மொழி காப்பு என்று பேச வந்திருக்கும் எனது எதிரணி நண்பர்களுக்கும், என் இனமான லீனா பரமானந்தம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இதோ இப்படி ஆரம்பிக்கிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். நான் தேன் என்று ஏன் முடிக்கிறேன் என்றால், நடுவர் அவர்கள் தேனை குறிப்பிட்டார்கள். பாரதிதாசன் கவிதைகள் ஒவ்வொன்றும், கவிதை வரிகள் ஒவ்வொன்றும் தேனை சொட்டக்கூடியவை. அப்படிப்பட்ட தேனை ரசித்து ருசித்து பகுத்தறிந்து அதில் விஞ்சி இருப்பது மொழி காப்பா அல்லது இன உணர்வா என்று கண்டுபிடிப்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? கரும்பு தின்ன கூலி வேண்டுமா நமக்கு, அப்படி என்பது போல இருக்கிறது. இந்த பாடலை பாடிவிட்டேன். அதில் அத்தனை எண்கள் எங்கள் எங்கள் என்று வருகிறதே, அது யாரை குறிக்கிறது? தமிழ் இனத்தை குறிக்கிறது. அனைத்து வரிகளிலும் எங்கள் என்று பயன்படுத்தியிருக்கிறார் பாரதிதாசன். ஒரு காலத்துல தமிழன் தன்னை மறந்த காலம். தான் என்ன இனம், என்ன மொழி, என்ன கலாச்சாரம் என்று குழம்பி கிடந்த காலம். யாரோ ஒருவன் வருவான், முரசடிப்பான், சங்கு ஊதுவான், இவனை எழுப்புவான் என்றெல்லாம் அனைவரும் காத்து கிடந்த காலத்தில் வந்தவன்தான், பகலம் போல் வந்தவன்தான் பாரதிதாசன். அவன் எழுப்பிய நாதம் என்ன? தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் என்று சொல்லுகிறான். தீங்குறு பகைவரை இவனின்றி நீக்குவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், பண்டை பெரும் புகழ் உடையோமோ இல்லையோ, பாருக்கு வீரத்தை சொன்னோமோ இல்லையோ, எங்கட்கும் இங்குற்ற நரிகளால் தொல்லையா, தமிழ் காப்போம் என்றோம். எழுந்தாரா இல்லையா? தமிழ்க்குயிர் தர இசைந்தாரா இல்லையா? தமிழ் வாழ்ந்தால், இங்கு நல்ல கவனிங்க, தமிழ் வாழ்ந்தால் தமிழர் வாழ்வார்கள் என்றோம், தமிழர் மார்த்தட்டி வந்தாரா இல்லையா என்று கேட்கிறான். தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துப்பான் இதை பாட்டு கேட்டான். சாதாரணமா தூங்கிக்கிட்டு இருந்த யாரோ ஒரு மொழிக்காரர்கள் கூட எழுந்து விடுவார்கள், இத்தனை சொலவடைகளை போட்டு சொன்னால். அப்போ தமிழன் என்ன விதிவிலக்கா? தமிழனை எழுப்பியவன் பாரதிதாசன். தமிழன் என்ற இனத்தோடு தன்னை ஒட்டிக்கொள்ள வைத்தவன் பாரதிதாசன். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ கவிதைகளில் அவனது இன உணர்வை நாம் ரசித்திருக்கிறோம், நாமும் அப்படியே உணர்ந்திருக்கிறோம். இது பத்தாது என்று என்ன சொல்லுகிறான்? திங்களுடன் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கலோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழுடன் பிறந்தோம் நாங்கள், ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே என்று முழங்கி தமிழனை
விடாமல் செய்த பாடல் இது. சங்கே முழங்கு, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழுங்கள் சங்கே முழங்கு என்று சங்க நாதத்தை முழக்கி முழக்கி தமிழின உணர்வை நமக்கு ஊட்டினானா இல்லையா? தமிழின உணர்வில் நாம் திளைத்தோமா இல்லையா? தமிழன் என்ற கர்வம் நமக்குள் வந்ததா இல்லையா? சொல்லுங்கள் நண்பர்களே. தமிழ் இன உணர்வை இவனை விட அதிகமாக சொன்ன கவிஞர்கள் இல்லை. முக்கியமாக புலமைப்பித்தன் சொல்லுகிறார், பாரதியார் தந்த கொடைகள் நிறைய. அதுல முக்கியமான கொடை பாரதிதாசன். பாரதி புதுநறிக்கை கவிஞன். இப்படித்தான் கவிதை எழுதணும் அப்படின்னு இருந்த காலங்களில பாரதி பொதுமக்களுக்காக கவிதை எழுதினான். அதை பின்பற்றி வந்தான் பாரதிதாசன். பொதுமக்களுக்காக பாமர மக்களுக்கும் புரியும்படி தன் இன உணர்வை, தமிழா, தமிழ் இல்லை என்றால் நீ இல்லையடா, தமிழன் இல்லை என்றால் தமிழ் இல்லை, தமிழ் இல்லை என்றால் தமிழன் இல்லை என்ற உணர்வை புகுட்டியவன் பாரதிதாசன். ஏனென்றால் தமிழ் இல்லை என்றால் தமிழ் இனமே இல்லைங்க. தமிழ் இனமே இல்லைன்னா என்ன ஆகும்? தமிழை திருப்பியும் வரும். இது முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கதைதான். தமிழுக்கு தமிழ் இனம் தேவை, தமிழத்துக்கு தமிழ் தேவை. அதற்காகத்தான் பல பாடல்களை அவன் பாடி சென்றிருக்கிறான். தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை என்ற ஒரு பாடல். தமிழனுக்கு வீழ்ச்சி இல்லை, தமிழன் சீர்த்தி தாழ்வதில்லை, தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் என்னும் பேருணர்ச்சி இந்நாள் போலே தமிழ்நாட்டில் எந்நாளும் இருந்ததில்லை. தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு, தமிழருக்கு தொண்டு செய்யும் தமிழனுக்கு தடை செய்யும் நெடுங்குன்றும் தூளாய் போகும். தமிழுக்கு தொண்டு செய்யோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டோ? என்ன ஒரு அருமையான கவிதை பாருங்க. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழ் தொண்டன் பாரதிதான் செத்ததுண்டானா? இன்றைய வரை பாரதியின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், பாரதிதாசன் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்? அவன் வழிகளில் நம் நட்ச ஐயா சொல்வது போல, அவர் வழியை கண்டு வந்த நாமெல்லாம் கூட பின்னாளில் சாக போகுவதில்லை. ஏனென்றால் நாம் எல்லாம் தமிழை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் நம் பெயரை காப்பாற்றிக் கொண்டிருக்க போகிறது. நாம் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பை பாரதிதாசன் இன உணர்வாக நமக்குள் ஊசி ஏத்துவதை போல, வாழ் தேவையில்லை அவனுக்கு. கூறிய பேனா முனை போதும். அது இருந்து வரும் மையில் இருந்தது என்ன? தமிழ். தமிழ் ரத்தம் ஏத்தி விட்டான் நமக்கு, தமிழம் என்ற உணர்வு நமக்கு கொடுத்தான். அதனால் இன்று நாம் பாரதிதாசன் பிறந்த நாளை 9 நாட்கள் கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு நாளிலும் எதை கொண்டாடுகின்றோம்? பாரதிதாசனையா கொண்டாடுகின்றோம்? இல்லை, அவனின் தமிழை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு அழகான ஞானம் பாருங்கள் பாரதிதாசனுக்கு. ஞானம் என்பது எதுவென்றால், பின்னாளில் வரப்பொழுது என்னவென்று தெரிவதுதான் ஞானம். ஞானத்தை படைத்தவன் பாரதிதாசன். தன்னை கொண்டாடுவார்கள் என்றால் தமிழையும் கொண்டாடுவார்கள் என்ற அர்த்தம். தமிழை கொண்டாடுவார்கள் என்றால் தமிழினம் இருக்கிறது என்ற அர்த்தம். நாமெல்லாம் தமிழினமாக இங்கே இருக்க வேண்டும் என்றால் தமிழை போற்றி பாராட்ட வேண்டும். அதற்கான எந்த விதிவிலக்கும் நமக்கு கிடையாது. அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் பாவேந்தன் பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புரட்சி கவிஞர் என்ற பட்டம் அளிக்கிறார். நான் கேட்கிறேன், மொழி காப்புக்காக மட்டுமே அவன் கவிதைகளை எழுதியிருந்தால் புரட்சி கவிஞர் என்ற பட்டம் எதற்காக கிடைத்திருக்கும்? சற்று எதிர்பார்க்காது, யோசித்து பாருங்கள். முதலில் மூட நம்பிக்கைகளை அவன் களைய நினைக்கிறான். ஏன் மூட நம்பிக்கைகளை களைய வேண்டும்? ஒரு இனம் அழிய மூட நம்பிக்கை, ஜாதி, இவையெல்லாம் துணையாக இருக்க போகிறது. எதெல்லாம் இனத்தை காப்பாற்ற வேண்டுமோ அதையெல்லாம் அவன் அழிக்க நினைக்கிறான். அதாவது ஒரு இனம் அழியக்கூடாது என்றால் அதில் இருளாக இருக்கும் அந்த மூட நம்பிக்கைகள். அதற்காகவே சஞ்சீவ பர்வத சாரல் என்ற காவியத்தை எழுதுகிறான். அதில் அந்த குப்பனும் வஞ்சியும் காதல் செய்கிறார்கள் என்று நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள் காதல் செய்ய மாட்டார்கள். அவர்கள் அந்த மூட நம்பிக்கையை பற்றி பேசி நமக்கெல்லாம் புரிய வைப்பார்கள். பாருங்கள், அதில் இருக்கும் சிறு காவியம் காதல் ஓவியமாக நமக்கு தெரியும். மொழி காப்பாளர்கள் அதை காதல் ஓவியமாக பார்ப்பார்கள். இன உணர்வாளர்கள் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எடுத்து அதை ஆராய்ந்து அதன்படி நடந்து நம் இனத்தை காப்பாற்றுவார்கள். அடுத்தது தமிழச்சின் கத்தி. தமிழச்சி
தமிழச்சி என்ற பெயர், ஆஹா! தமிழன் என்ற பெயர் போல தமிழச்சி என்ற பெயரும் நமக்கு கிடைத்ததல்லவா? அதற்கு காரணமும் பாரதிதாசன் தான். தமிழச்சியின் கதையில் அவ்வளவு அழகான ஒரு கதை அது. அந்த கதையில் சுப்பம்மா என்ற ஒரு கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரம் அடடா! கடைசி காலத்தில், அந்த கடைசி நேரத்தில் அந்த கத்தியை ஒரு எதிரியின் மார்பில் குத்துவாள். அந்த வீரத்தை எப்படி காண்பிக்க முடியும்? ஒரு தமிழினத்திற்கு இப்படிப்பட்ட வீரத்தை பெண்களுக்கும் ஊட்டியவன் பாரதிதாசன். இதுல எந்த ஒரு குறையுமே நம்ம சொல்ல முடியாது. மொழிதான் மொழிதான் என்றால் மொழி நமக்கு அவசியம். மொழி காப்பும் அவசியம். ஆனால் மொழி என்பது ஒரு கருவியே தவிர அவன் இனத்தை தான் காக்க நினைத்தான் என்பது எனது கருத்து. அவனுக்கு தமிழ் இனம் அழியக்கூடாது. அதற்காக தமிழ் வேண்டும் என்று நினைத்தான். தமிழ் வேண்டும் என்றால் தமிழம் வேண்டும், தமிழ் இனம் வேண்டும் என்றால் தமிழ் வேண்டும் என்பதை அவன் அழகாக புரிந்து கொண்டிருந்தான். கடைசியாக ஒரு இந்த பாடலை நான் சொல்லி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிகுவதோ, மகராசர்கள் உலகாளுதல் நிலையாம் என நினைவோ, உலகால உனது தாய்மிக உயர்வாதை அடைகிறாள், உதவாதினி ஒரு தாமதம், உடனே விழி தவிழா என்று கேட்கும் பொழுது உங்கள் நரம்புகள் பிடைக்கிறதே. ஏன் என்றால் தமிழன் என்ற உணர்வு நமக்குள் இருப்பதால் தான். அந்த இன உணர்வை அவன் ஊட்டி வளர்த்ததால் தான். பாரதிதாசன் பாடல்களை படித்த அனைவருமே இன உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். நடுவர் எவ்வளவோ முயற்சி செய்தார். நடும் நிலைமையில் இருப்பதற்காக எவ்வளவோ முயற்சி செய்தும் 3-4 முறை இன மேம்பாடு பற்றி பேசிவிட்டார். பாரதிதாசன் கவிதைகளில் இன மேம்பாடு அதிகமாக இருந்தது என்பதை அவரை அறியாமையே உண்மையை விளம்பிவிட்டார். அதனால் நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து தமிழண்டா தமிழண்டா என்று நாம் எல்லாம் இன்று மார்த்தட்டிக் கொள்ளும் தமிழண்டா என்ற வார்த்தைக்கு அடிநாதம் யார் என்றால் பாரதிதாசன் என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை எதிர்பார்த்து இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை அம்மா, அருமை. சங்கே முழங்கு என்று பாரதிதாசன் சொல்லிய வார்த்தைகளுடன் ஆரம்பித்து நீங்கள் இடி முழக்கமாக முழங்கி முடித்துள்ளீர்கள். தமிழச்சி என்று நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதில் இருக்கும் எழுச்சியை கேட்கும் போது இன உணர்வு அதிகம் உள்ளவர்கள் தான் இங்கு பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் அதை மேலும் ஒரு படி எங்களை எல்லாம் அதில் உணர்வை உணரச் செய்தீர்கள். அதுபோக வரப்பில் நடக்கும் பொழுது வயல்வெளியில் அந்த பக்கம் இந்த பக்கம் கால் சரிந்துவிடக் கூடாது என்பதற்காக கவனமாக நடப்பது போல் அந்த தமிழையும் மென்மேலும் உயர்த்தி பிடித்து அதில் இன உணர்வு தான் மிஞ்சி நிற்பது என்பதை அதை அழகாக ஒரு பொழுதும் அங்கு சறுக்கி விடாமல் சொன்னீர்கள். ஐயாவின் உரையிலும் பல விஷயங்களை எடுத்துக்கொண்டு ஐயாவுக்கு கூறியிருக்கிறீர்கள். அவர் முடிவுரை கூறும் பொழுது இதை பற்றி என்ன கூறப் போகிறார் என்பதை கேட்க எங்களுக்கு ஆவலையும் நீங்க மிகைப்படுத்தி விட்டீர்கள். மிக்க நன்றி அம்மா, மிக்க நன்றி. வாழ்க உங்கள் இன உணர்வு. இடி போல் இப்பொழுது முழங்கிவிட்டார் சகோதரி. அடுத்து மின்னல் போல் வர இருக்கிறார் முனைவர் ஏ சுகன்யா அவர்கள். இவர் தஞ்சை மண்ணில் கரந்தை ஊரில் வாழ்கின்றார். அந்த மண்ணிலிருந்து வருகின்றார். இவரை நாம் தங்க பெண்மணி என்று அழைப்பது சாலச் சிறந்தது. ஏனென்றால் பள்ளியின் 10ஆம் வகுப்பில் இருந்து அவர் படித்த படிப்புகளில் பாதிக்கும் மேலாக, ஏன் முக்கால்வாசி என்று சொல்லலாம், அதிலெல்லாம் தங்க பதக்கங்களை பெற்று தேர்ச்சி பெற்ற ஒரு நல்ல அறிஞர், கல்வியாளர். இவர் அங்கு பேராசிரியர், துணை பேராசிரியராகவும் பணியாற்றி வருகின்றார். இவர் நிறைய ஆய்வேடுகளை வெளியிட்டுள்ளார். ஆராய்ச்சியிலும் இன்னும் பங்கெடுத்துக் கொண்டு இருக்கின்றார். மேடை பேச்சுகளிலும் கதை கட்டுரைகள் புனைவதிலும் மிகவும் வல்லவர். இது போக பயிலரங்குகளையும் நிறைய நடத்தி கொண்டிருக்கின்றார். இவ்வளவு செய்தவருக்கு பரிசுகளும் அவருடைய நன்மதிப்பை பெற பாராட்டுதலும் வராமலா இருக்கும். அதனால் நிறைய மதிப்பையும் பாராட்டுதலையும் பெற்றவர். வாருங்கள் அம்மா, உங்களுடைய மொழி. அவங்களை அழைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேச்சாளர் முடிச்சோன்னா ஐயாட்ட கொஞ்சம் கருத்து கேட்டுக்கோங்க. அந்த உடனடியாக கொஞ்சம் ஐயா சொல்லட்டும். அதன் பிறகு இறுதியா வந்து அவங்க தீர்ப்பு சொல்லணும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். நன்றி. மன்னிக்கவும் ஐயா, அதை சிறிது மறந்து விட்டேன்.
ஐயா நடுவர் ஐயா அவர்களே, மூதறிஞர் அவர்களே, உங்களுடைய கருத்துக்களை இதில் கூறுவது சாலச் சிறந்தது. நாங்கள் சீக்கிரமே தெரிந்து கொள்வோம் உங்கள் பதிலை. இல்ல, நானும் அதை எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன். இங்கே மரியாதைக்குரிய கோதை அவர்கள் மிக அழகாக தன்னுடைய வாதங்களை வைத்தார். அதுல நான் ரொம்ப ரசித்த ஒரு பகுதி என்னன்னா, பாவேந்தர் நிறைய தமிழ் பாடல் பாடியிருக்கிறார், தமிழை மேம்படுத்தி பாடியிருக்கிறார். ஆனால் இந்த சமூகத்திற்கு பல்வேறு சீர்திருத்த செய்திகளையும் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி பகுத்தறிவோடு இருக்க வேண்டும், எப்படி மூட நம்பிக்கைகளை எதிர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு போயிருக்கிறாரே, அது யாருக்கு என்று கேட்டார். அது எல்லாம் தமிழனுக்குத்தானே, தமிழ் இனத்திற்குத்தானே. இந்த இனம் மேம்பட வேண்டும் என்பதற்காகத்தானே இத்தனை சிந்தனைகளை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எனவே அவருடைய பொது உடைமை கருத்தும், அவருடைய சமூக சீர்திருத்த கருத்துக்களும், அவருடைய முற்போக்கு கருத்துக்களும் இந்த இனம் மேம்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டதே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எனவே பாவேந்தன் பாடல்களில் இன உணர்ச்சி தான் மிகுந்திருந்தது. தமிழன் அறிவு பெற வேண்டும் என்றுதான் பாவேந்தர் விரும்பினார். தமிழன் மேம்பட வேண்டும், உயர வேண்டும் என்றுதான் விரும்பினார். தமிழா 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 என்று மீண்டும் மீண்டும் தமிழனை அழைத்து, மனிதனே நீ வெறும் மனிதன் இல்லை, தமிழன் மேம்பட்டவன், அறிவில் சிறந்தவன், வரலாற்று பெருமை கொண்டவன் என்று மீண்டும் மீண்டும் சொன்னதற்கு அதுதான் காரணம் என்று எடுத்துரைத்தார். அந்த வாதம் ரொம்ப அழகானது. அதை மன்றம் குறித்து கொண்டிருக்கிறது. தீர்ப்பு பகுதியிலே அந்த செய்திகளை சேர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி அவருக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க